தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. அஞ்சல் துறை 27/3/2024 அன்று ரூல் 38 இடமாற்றம் குறித்தும் மார்ச் 2024 சைக்கிள் குறித்தும் ஒரு விளக்க ஆணையினை வெளியிட்டிருக்கிறது. இந்த 27/3/2024 ஆணையிலே ரூல் 38 இடமாற்றத்திற்கான அந்த அப்ரூவல் லிஸ்ட் என்பது மார்ச் 2024 சைக்கிள் என்பது மிக விரைவிலே வெளியிடப்படுவதாக குறிப்பிட்டிருக்கிறது. இந்த எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் என்று வருவதனால் அதிலே அப்ரூவ் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஊழியர்கள் 6/6/2024 பின்னால் தான் இந்த பணியில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும், புதிய இடத்திலே சேருவதற்கான அந்த ஆணையினை வெளியிட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒருவர் ரிலீவான தேதியில், அதாவது ஒரு ரூல் 38 இடமாற்றம் இருந்தால் 30 நாட்களுக்குள்ளாக ரிலீவ் செய்யப்பட வேண்டும் என்கின்ற விதியானது 6/6/2024 முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அந்த ஆணையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது ஒரு ஒன் டைம் மெஷர் தான். ஏனென்றால் இந்த மார்ச் 2024 சைக்கிளுக்கு மட்டும்தான் இது பொருந்துமே தவிர மற்றவர்களுக்கு பொருந்தாது. எலெக்ஷனுக்காக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவு என்று அந்த ஆணையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்தியாவினுடைய எலெக்ஷன் கமிஷனர் தன்னுடைய 28/3/2024 கடிதத்திலே இந்த எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் என்பது ஒருவருடைய ப்ரொமோஷனோ அல்லது இடமாற்றத்திற்கோ அது பொருந்தாது. ஒருவேளை அவர்கள் இந்த தேர்தல் பணிக்கான பணியிலே தங்களை உட்படுத்தி இருந்தால் அது போன்ற சமயங்களிலே மட்டும்தான் இந்த எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் என்பது வருமே தவிர மற்ற நேரங்களுக்கு பொருந்தாது என்று விளக்க ஆணையினை வெளியிட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த விளக்க ஆணை என்பது மிக முக்கியமான விளக்க ஆணை. இந்த விளக்க ஆணையின் அடிப்படையிலே ரூல் 38 இடமாற்றத்திலே யாருக்கெல்லாம் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனை பேரையும் உடனடியாக ரிலீவ் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் சரியாக இருக்கும். அதாவது இந்த ஒன் டைம் என்பது நிச்சயமாக தேவையற்றதாக இந்த தேர்தல் கமிஷனுடைய ஆணையினுடைய அடிப்படையிலே அமைந்திருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காக அஞ்சல் துறை ஒரு விரிவான விளக்க ஆணையினை விரைவிலே வெளியிட வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். என்ன நண்பர்களே, மீண்டும் சந்திப்போமா? அன்புடன் KVS.